அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நமது மனித நாடி யூடியூப் சேனல் வாயிலாக பார்த்து கொண்டு இருக்கும் அனைத்து நேயர்களுக்குமே இனிய வணக்கங்கள். இங்கே பாருங்க, நம்ம இந்த கலியுகத்தில் ரொம்ப சிறப்பாக வாழணும், நல்லா வாழணும், சூப்பராக வாழணும் அப்படிங்கிற ஆசை எல்லாத்துக்குமே இருக்கும். ஆனால் அந்த ஆசை எல்லாத்துக்கும் நிறைவேறுமா அப்படின்னா கண்டிப்பாக எல்லாத்துக்கும் நிறைவேறாது. இந்த உலகத்தை பற்றின உண்மை தெரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு மட்டும்தான் அது நிறைவேறும். அது என்ன உலகத்தை பற்றின உண்மை? பஞ்சபூதத்தோட இயக்கம், நவ கிரகங்களோட ஆற்றல். சரிங்களா? இதுதான் உண்மையான ஆண்டவன், உண்மையான உலகம். எல்லாத்துக்கும் பொது, எல்லாத்துக்கும் ஒரே ஆண்டவன் தான். யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த பஞ்சபூதம் நவகிரகங்கள் தான். இவங்களை நம்ம கரெக்டாக பயன்படுத்தணும் அப்படின்னா சிறப்பாக வாழலாம். சார், அப்போ ஜாதகம் ஒன்றும் பண்ணாதா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது கேட்குது. சார், நம்ம பிறக்கும்போது பிளானட்டு இருந்த பொசிஷன், அதை யார் யார் எங்கெங்கே இருந்தாங்கன்னு காமிச்சு கொடுக்கறது, படம் பிடிச்சி பார்க்குற மாதிரி தான், அதுதான் ஜாதகம். சரிங்களா? இது விதி. இந்த விதியை மதியால் வெல்லலான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? உண்மையான மதி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்மளோட புத்திசாலித்தனம். அதை எப்படியெல்லாம் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு உண்டான வழிபாடுகள், செயல்பாடுகள் அப்படிங்கிறத நமக்கு வெற்றி தரும். அதில் ஒன்று தான் வாஸ்து. இங்கே பாருங்க, ஒரு மனுஷனுக்கு 2 கண்ணு முக்கியம். 2 கண்ணுமே முக்கியம். வலது கண்ணு முக்கியமா, இடது கண்ணு முக்கியமானு கேட்டால் நம்மளால சொல்ல முடியுமா? அது மாதிரி தான் வாஸ்துங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு ஜாதகமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ பாருங்க, ஒரு மனுஷனுக்கு ஜாதகம் பலகீனமாக இருந்தா, நல்ல வாஸ்து வீட்டில் இருந்தா அந்த மனுஷன் முடிஞ்ச வரையும் தப்பிப்பான். ஒரு ஜாதகம் ரொம்ப சூப்பராக இருந்து வாஸ்து வீடு ரொம்ப மோசமாக இருந்துன்னு வச்சுங்களேன், அவங்க குடியிருக்கக்கூடிய வீட்டோட வாஸ்து மோசமாக இருந்துன்னு வச்சுங்களேன், இந்த நல்லா இருக்கிற ஜாதகம் 100% நன்மை தராது. 20%, 10% தான் நன்மையை கொடுக்கும். சார், உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் கோடி ரூபா சம்பாதிக்கணுங்கிற யோகம் இருக்கும் இப்போ. ஆனால் நீங்கள் சம்பாதிக்க முடியாமல் இருப்பீங்க, இல்லை சம்பாதிச்சு மிச்சப்படுத்த முடியாமல் இருப்பீங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் குடியிருக்கக்கூடிய வீடு தான். நிஜமாக வீடு தாங்க. அந்த வீட்டோட அமைப்பு பணங்காசை நிறைய கொண்டு வந்து சேர்த்தணும், இந்த வீட்டுக்குள்ளே கோடி கோடியாக குமியணும் அப்படிங்கிற மாதிரி வரம் இருந்தால் மட்டும்தான் அங்கே பணம் காசு சேரும். சார், இப்போ நான் சொல்கிற விஷயத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது ஒருத்தவங்க ஒரு வீட்டில் குடியிருப்பாங்க. அந்த வீட்டிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பணம் காசு சேர்த்திட்டு சொந்தமாக வீடு கட்டி போவாங்க. அப்போ இந்த வீட்டில் இருக்கும்போது லட்ச லட்சமாக சேர்த்தி சொந்தமாக வீடு கட்டி போகிற அளவுக்கு இந்த வீட்டுக்குள்ளே வர்றவங்க வீடு கட்டி போகணுங்கிற அமைப்பு இருந்தால் இங்கிருந்து லட்ச லட்சமாக பணம் சம்பாதிச்சு வீடு கட்டி போவாங்க. இதே ஒரு வீட்டுக்குள்ளே இங்கே வந்தோன்னா குழந்தை பிறக்காதவங்களுக்கும் குழந்தை பிறக்கும். அப்போ இந்த வீட்டுக்குள்ளே வந்தாலே குழந்தை பிறந்துடும் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த வீட்டுக்குள்ளே வந்தாலே வீடு கட்டி போவாங்க. இந்த வீட்டுக்குள்ளே வந்தாலே புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை சச்சரவு, அப்படியும் ஒரு வீட்டை பார்த்துருப்பீங்க. இந்த வீட்டுக்குள்ளே வந்தாலே சொந்தக்காரங்களுக்கெல்லாம் அடிதடி பிரச்சனையாக உருவாயிட்டு இருக்கும். வீட்டுக்குள்ளே இருக்கவங்க ஒவ்வொருத்தவங்களும் பிரிஞ்சு போகிறாங்க. இந்த மாதிரி அமைப்பெல்லாம் நீங்கள் ஒவ்வொரு வீட்டில் பார்த்துருப்பீங்க. இதுக்கெல்லாம் என்ன அமைப்பு, என்ன காரணம்? அந்த வீட்டோட அமைப்பு தான் காரணம். அப்போ அந்த வீட்டில் என்ன அமைப்பு? அங்கே இருக்கக்கூடிய வாஸ்து அமைப்பு, வாஸ்துவோட கட்டமைப்பு. சரிங்களா? இங்கே வாஸ்து அப்படிங்கிறது பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. அதை இங்கே எளிமையாக உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன். சரிங்களா? இங்கே பாருங்க, இப்போ நீங்கள் குடியிருக்கிறது எந்த திசையாக வேணா இருக்கலாம். கிழக்கு வீடாக இருக்கலாம், தெற்கு வீடாக இருக்கலாம், வடக்கு வீடாக இருக்கலாம், மேற்கு வீடாக இருக்கலாம், எந்த வீடாக வேணா இருக்கலாம். சரிங்களா? நீங்கள் எந்த வீட்டில் குடியிருக்கிறீங்களோ அந்த வீட்டில் உச்சப்பகுதின்னு ஒன்று இருக்குது. அந்த திசைக்கு, நீங்கள் இருக்கக்கூடிய திசைக்கு உச்சப்பகுதின்னு ஒன்று இருக்குது. அந்த உச்சப்பகுதியில் உங்களுக்கு வாசல் இருக்கா அப்படிங்கிறத முக்கியம். சார், நான் வடக்கு பார்த்து தான் சார் வீடு கட்டியிருக்கேன். சார், நான் கிழக்கு பார்த்து தான் சார் வீடு கட்டியிருக்கேன். சார், நான் உச்சத்தில் தான் சார் வச்சுருக்கேன். ஆனாலும் நான் ஏன் சார் கஷ்டப்படுறேன்? இருங்க, உங்களுக்கு நான் சொல்கிறேன். சரிங்களா?
பாருங்க, நீங்கள் கையில் வச்சிருக்கக்கூடிய மொபைல்லையே டைரக்ஷன் பார்க்கறதுக்குன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காம்பஸ். இப்போ நீங்கள் கையில் வச்சிருக்கக்கூடிய மொபைலில் பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் தெரிஞ்சுக்கிறதுக்குன்னு ஒரு காம்பஸ் இருக்கும். அதை ஆன் பண்ணிட்டு இங்கே பாருங்கள், நீங்கள் எந்த திசையாக இருந்தாலும் வடக்க பார்த்து நின்று உங்களுக்கு இடது பக்கம் இருக்கக்கூடிய செவத்துலையோ வலது பக்கம் இருக்கக்கூடிய செவத்துலையோ அதில் இப்படி ஃபோனை வைங்க. அப்படி வச்சிங்க அப்படின்னாலே அது நார்த்து வந்து எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குது, மேற்கு பக்கம் திரும்பி இருக்கா கிழக்கு பக்கம் திரும்பி இருக்கா அப்படிங்கிறது அது காட்டும். நடுவில் பார்த்தீங்கன்னா என்னன்னு ரெட்டில் இருக்கும். சரிங்களா? இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா, இப்படி ஃபோனை வச்சு பார்த்தீங்கன்னா இப்படி லெஃப்ட்டு இந்த பக்கம் திரும்பிக்கலாம், இந்த பக்கம் திரும்பி இருக்கலாம். சரிங்களா? அப்படி எந்த பக்கம் திரும்பி இருக்கோ அவ்வளோ தூரம் அத்தனை டிஸ்டன்ஸை காட்டும். 25 டிகிரி, 30 டிகிரி, 40 டிகிரி, 50 டிகிரி அப்படின்னு அந்த பர்டிகுலர் டிகிரி காட்டும். அப்போ எந்த அளவுக்கு திரும்பி இருக்குன்னு பாருங்க. இது ஒரு சிலருக்கு 50 டிகிரி 60 டிகிரிலாம் திரும்பி இருக்கும். இது நீங்க வாங்கின இடத்தோட அமைப்பு. சரி, இப்போ நம்ம இடம் வாங்கும் போது ஒரு அந்த அதாவது இடம் சைட்டு போடுறாங்க இல்லைங்களா, அதோட சார்ட்டை உங்களுக்கு கொடுப்பாங்க. சார் பார்த்து நீங்கள் செலெக்ஷன் பண்ணுங்கள், உங்களுக்கு வேணுங்கிற நம்பர் எது வேணால் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்கும்பாங்க இல்லைங்களா. அந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா பாருங்கள், இப்படி ஒரு கிராஸில் தான் இருக்கும். எதுவுமே கரெக்டான ஒரு டைரெக்ஷனில் இருக்கவே இருக்காது. நீங்கள் நேராக தெற்குக்கும் வடக்குக்கும் போகிற மாதிரியோ கிழக்குக்கும் மேற்குக்கும் போகிற மாதிரியோ சரியான இதில் இருக்காது. கொஞ்சமாவது அப்படி இப்படின்னு கிராஸில் தான் இருக்கும். அதில் சரியான இடமா நம்ம தான் தேர்வு பண்ணி வாங்கணும். இப்போ பாருங்கள், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருத்தருக்குமே நல்லா தெரிஞ்சுக்கங்க. இது வரைக்கும் உங்களுக்கு இடமே இல்லை அப்படின்னா நீங்கள் நல்ல இடம் வாங்க போகிறீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு ஆல்ரெடி இடம் இருக்குது, வீடு கட்டிட்டீங்க அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னு பாருங்கள். கரெக்டாக ட்ரூ நார்த்தில் இருக்கிற மாதிரி நீங்கள் இடம் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க. உங்களுக்கு பெரிய கஷ்டம் எதுவும் வராது. சரிங்களா? இதுவே 20 டிகிரி திரும்பி இருக்கு, 30 டிகிரி திரும்பி இருக்கு அப்படின்னா அந்த திருமண டிகிரிக்கு தகுந்த மாதிரி வீட்டுக்குள்ள உச்ச நீச்ச இடங்கள் மாறும். ஜன்னலோட அமைப்பும் இந்த இடத்துல தான் இருக்கணுங்கிறது அத்தனை டிகிரி நகர்ந்து வரும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் வீட்டுக்குள்ள நம்ம என்ட்ரன்ஸ் கொடுக்கணும். இங்க பாருங்க, வீட்டுக்குள்ள என்ட்ரன்ஸுங்கிறது நம்ம மட்டும் வந்துட்டு போறது கிடையாது. இறைவன் அங்கதான் வந்துட்டு போறான். இறைவன்னா யாருங்க? இந்த பஞ்சபூத நவகிரகம் தான் இறைவன். சரிங்களா? அவன் எந்த அளவுக்கு நல்லபடியா இடம் இருக்குதோ, அமைப்பு இருக்குதோ, அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளை நல்லபடியா வாழ வைப்பான். இங்க பாருங்க, நம்ம தூங்கி எந்திரிக்கிறோம், அங்கதான் படுக்கிறோம், அங்கதான் எந்திரிக்கிறோம். நம்ம படுக்கிறது நம்ம வீடு. அது எங்க நம்ம படுக்கிறோம்? தாயின் கருவறையில படுக்கிற மாதிரி சமம். ஏன் இந்த பூமியை தாயின்னு சொல்றான்? பூமி தாயின்னு நம்ம பெத்தவங்களை பெத்த தாய் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களோட வயிற்றுக்குள்ள நம்ம எந்த நாள் இருந்து ஒரு 10 மாசம் இருந்து வந்தோமா, அவங்க எந்த அளவுக்கு நம்மளை பாதுகாப்பாக வச்சுக்கிட்டாங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே பிறந்து வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிறோம் அப்படின்னா எத்தனை பேர் இருந்தாலும் சரி அத்தனை பேருமே அந்த வீட்டுக்கு நம்ம தான் குழந்தைங்க. அந்த வீடு தான் நமக்கு தாய். அதான் பூமி தாய். சரிங்களா? அந்த வீட்டோட தன்மை எப்படி இருக்கு, அதோட அந்த மண்ணோட மகிமை எப்படி இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம உடம்பு நல்லா இருக்கிறதும் நம்ம உடம்பு கெட்டு போகிறதும் நம்ம ஆரோக்கியமாக வாழ்கிறதும் அரசனை போல வாழ்கிறதும் பணம் காசோட வாழ்கிறதும் பதவியோட வாழ்கிறதும் மதிப்பாக வாழ்கிறதும் ஒற்றுமையாக வாழ்கிறதும் கணவன் மனைவி சந்தோஷமாக வாழ்கிறதும் பிரிஞ்சு போய் வாழ்கிறதும் குழந்தைகளோட நல்லா வாழ்கிறதும் குழந்தைகள் இல்லாமல் வாழ்கிறதும் குழந்தைகளோட வாழ்கிறதும் குழந்தைகள் இல்லாமல் வாழ்கிறதும் இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். இப்போ இங்கே பாருங்க, வாஸ்து அப்படிங்கிற விஷயத்தில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல ஒரு மனுஷனுக்கு உடல் ஆரோக்கியம். இன்னைக்கு பாருங்க, ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ கூட்டம் இருக்குது. இதுக்கு என்ன காரணம்? நீங்கள் எவ்வளோதான் பணம் சம்பாதிக்கிறீங்க, சம்பாதிச்ச காசை எங்கே அதிகமாக செலவு பண்ணுறீங்க? ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அன்னன்னைக்கு சம்பாதிச்சு அன்னன்னைக்கு குடிச்சு காலி பண்ணிடுவான். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா என்னதான் பணம் சம்பாதிச்சாலும் கொடுக்கக்கூடாதவங்ககிட்ட கொடுத்து சேரக்கூடாதவங்ககிட்ட சேர்ந்து தொலைச்சிட்டு போகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இந்த மது சூது அப்படிங்கிறதுல விடுறவங்களும் இருப்பாங்க. குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்து அப்படியே வச்சு மொத்தமாக கொண்டு ஹாஸ்பிட்டலில் கொடுத்துட்டு வரவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்? எதுக்கு? ஒரு நோய் வந்ததுனால. அந்த நோய் எங்கே உருவாச்சு? இந்த உடம்புல உருவாச்சு. இந்த உடம்புல எங்கிருந்து உருவாகிறதுக்கான காரணம்? அந்த உடம்பு, நோய் வந்த உடம்பு எந்த வீட்டில் தூங்குதோ எந்த இடத்துல தூங்குதோ அந்த இடத்துல தான் அந்த நோய் உருவாகிறதுக்கான மூல காரணம். அந்த இடத்துல யார் படுத்தாலும் அவங்களுக்கு நோய் உருவாதான் செய்யும்.
இதுதான் வாஸ்துல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம். இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல ஆயிரக்கணக்கான பேர் போய் நோயாளியா போயிட்டு உள்ள போயிட்டு வந்துட்டு இருக்கான். ட்ரீட்மெண்ட்டுக்காக போய் லட்சமா செலவு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் என்ன காரணம்? நீங்க கட்டின வீடு, நீங்க தூங்குற இடம், இதுதான் முக்கிய காரணம். இது கரெக்டான டைரக்ஷன்ல இருக்கான்னு பாருங்க. எந்த அளவுக்கு திரும்பி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வீட்டை கரெக்ஷன் பண்ணி கட்டி இருந்திருக்கணும். கட்டியாச்சு சார், நான் தப்பாக கட்டிட்டேன் சார், எனக்கு இந்த மாதிரி வந்துருச்சு சார், எப்படி நான் தப்பிக்கிறது? அப்படி ஒரு எண்ணம் வரும்ல, கண்டிப்பாக அப்படி ஒரு கேள்வி வரும்ல. அப்போ அதுக்குண்டான வழியையும் பார்க்கணும். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான வீடு, இதை போய் பார்த்து இதெல்லாம் ரெடி பண்ண முடியும்னா ரெடி பண்ண முடியுங்க, ரெடி பண்ண முடியாதுன்னா ரெடி பண்ண முடியாது. அப்போ எந்த அளவுக்கு ரெடி பண்ணலாம், அதுக்கு மாற்று ஏற்பாடு என்ன அப்படிங்கிறது எல்லாமே செஞ்சு கொடுத்து தான் வந்துட்டு இருந்திருக்கோம். இது ஒரு டீம், நாங்கள் ஒரு டீம், சரிங்களா? இதில் பாருங்க, வாஸ்துவை கரெக்டாக பயன்படுத்தக்கூடிய மனிதர்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே ஒரு நல்லபடியாக, அதாவதுங்க அரசு சார்ந்த துறையில் இருக்கிறவங்க, ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே இருக்கிறவங்க, அவங்க மட்டும்தான் வாஸ்துவை பற்றி தெரிஞ்சு கரெக்டாக பயன்படுத்தி நல்லா வந்துட்டு இருக்காங்க. ஒரு லோ கிளாஸாக இருக்கிறவங்க, அன்றாடம் வருமானத்துக்கே பாடுபட்டு இருக்கிறவங்க, அப்படிங்கிறவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்து பற்றி தெரிஞ்சுக்கிட்டாலும் அதை பிரயோஜனமே உங்களால் தப்பிச்சு வரவும் முடியாது. ஏன்னா இங்கே பாருங்க, சாமி கிட்ட போகிறோம், சாமி கும்பிட்றோம், ஒரு சூடம் பற்ற வச்சு கும்பிட்டா இது நடக்கும் அப்படின்னு வேண்டுறதுங்கிறது தலையை சுற்றி மூக்கு தர்ற மாதிரி. இந்த இடத்துக்கு போகணுன்னா, இந்த ஃப்ளைட் ஏறினா இந்த இடத்துக்கு டக்குன்னு போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு போயிட்டு வர்ற மாதிரி டக்குன்னு வேலை முடியறது வந்து சரியான வாஸ்து இருக்கிற வீடு. ஏங்க இங்கே பாருங்க, நான் சொல்கிற விஷயத்தை நல்லா கவனிங்க. இப்போ ஒரு துணி கடையை பார்க்குறீங்க, நம்ம குடியிருக்கிற வீடு வேற, வியாபாரம் பண்ணக்கூடிய தொழில் ஸ்தாபனம் வேற. ஒரு உதாரணத்துக்கு துணி கடை எடுத்துக்கலாம். இந்த துணி கடையில் என்ட்ரன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், வீட்டில் இருக்கிற மாதிரி ஓரமாக இருக்காது, நடுவில் தான் இருக்கும், பெருசாக இருக்கும். அந்த நடுவில் பெருசாக இருக்கிறதுனாலயே என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், 4 திசையில் எந்த திசையை பார்த்த மாதிரி வேணால் துணி கடை இருக்கட்டும், ஆனால் என்ட்ரன்ஸுங்கிறது நடுவில் தான் வைப்பாங்க. ஏன் நடுவில் வைக்கிறாங்க அப்படின்னா, அங்கே தான் நடுவில் வரும்போது தான் மக்கள் கூட்டத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். ஏதாவது துணிக்கடையில் ஓரமாக வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த துணிக்கடையில் கூட்டமே இருக்காது. வியாபாரஸ்தலம் எதுவாக இருந்தாலும் சரிங்க, நீங்கள் என்ன வியாபாரம் செய்யலாம், நகை வியாபாரம் செய்யலாம், இல்லை பொட்டுக்கடையில் கூட வியாபாரம் பண்ணலாம், மளிகை கடை கூட வச்சுருக்கலாம், சரிங்களா? பாருங்க, மளிகை கடைன்னு போது ஞாபகம் வருது. மளிகை கடைங்கும் போது ஏதோ ஒரு சைடில் மட்டும்தான் உள்ளே போயிட்டு வர்ற மாதிரி வச்சுருப்பாங்க. இதே டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் பாருங்கள், பெருசாக இருக்கும், சென்ட்ரலில் தான் இருக்கும் என்ட்ரன்ஸு. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும், புரியுதுங்களா? அப்போ வீடு அப்படிங்கிறது உச்ச பகுதியில் வைக்கணும். வீடு, உங்கள் வீடு வந்து கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னா, இந்த கிழக்கும் வடக்கும் சேர்ற இடம், வடகிழக்குன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த வடகிழக்கு கார்னரில் கிழக்கு பக்கத்தில் என்ட்ரன்ஸ் இருக்குது அப்படின்னா அது உச்சப்பகுதி. உங்கள் வீடு வடக்கு பார்த்து இருக்குது அப்படின்னா, வடக்கும் கிழக்கும் சேர்ற இடத்துல வடக்கு கார்னரில் அதுதான் உச்சப்பகுதி. இதே மேற்கு பார்த்த வீடு அப்படின்னா, மேற்கும் வடக்கும் சேர்ற அந்த வாயு மூலம் இருக்கு பாருங்க, அங்கே மேற்கு பக்கத்தில் தான் அந்த கார்னரில் என்ட்ரன்ஸ் இருந்தது அப்படின்னா அதுதான் சரியான உச்சப்பகுதி, சரிங்களா? இதே தெற்கு பார்த்த வீடாக இருக்குது அப்படின்னா, தெற்கும் கிழக்கும் சேர்ற இடத்துல, அதாவது தென்கிழக்கு மூலைன்னு சொல்லக்கூடிய இடத்துல, அக்னி மூலைன்னு சொல்லக்கூடிய இடத்துல தெற்கு பக்கத்தில், அதாவது கிழக்கு ஓரத்தில் இருக்கக்கூடிய தெற்கு பக்கத்தில் என்ட்ரன்ஸ் வந்து இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது சரியான உச்சப்பகுதி, சரிங்களா? இந்த மாதிரி வீடு அப்படிங்கிறது உச்ச பகுதியில் தான் என்ட்ரன்ஸ் இருக்கணும். தொழில் ஸ்தாபனம் அப்படின்னு சொன்னால் உச்ச பகுதியை விட மத்திய ஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல தான் இருக்கணும், சரிங்களா? இப்போ பாருங்க, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லாருக்குமே சொல்கிறது தான், உங்கள் வீடு, நீங்கள் குடியிருக்கக்கூடிய வீடு வடக்கு பார்த்ததா, கிழக்கு பார்த்ததா, தெற்கு பார்த்ததா, மேற்கு பார்த்ததான்னு பாருங்கள். இதில் சரியான உச்ச பகுதியில் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க, சரிங்களா? அப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம்னாலும் கண்டிப்பாக நீங்கள் நல்லபடியாக வந்துடுவீங்க, சரிங்களா? இதுவே நீச்ச பகுதியில் தான் இருக்குது சார், சரியான இடத்துல இல்லை சார், என்னோடது தப்பான இடத்துல தான் சார் இருக்குது, நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னா அதை மாற்றுறதுக்கு உண்டான முயற்சி எடுக்கணும். இன்னொன்று, அந்த தப்பான இடத்துல இருந்தாலும் அந்த என்ட்ரன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, உள்ளே வரக்கூடிய அந்த காற்று வரக்கூடிய அந்த ராஜ நிலைன்னு சொல்லக்கூடிய அந்த என்ட்ரன்ஸ், நம்ம மெயின் என்ட்ரன்ஸ், அந்த மெயின் என்ட்ரன்ஸில்
ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்குது. அந்த அளவு கரெக்டான அளவு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. முடிஞ்ச வரையும் அது கம்மி பண்ணும். அதாவது இன்னைக்கு சேர்ற குப்பையை அன்னன்னைக்கு அதை க்ளீன் பண்ணி விட்டுட்டே இருக்கும். இதுவே தப்பாக இருந்துன்னு வச்சுங்களேன், அது இன்னும் ரொம்ப ரிஸ்காக தான் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு கரெக்டான வாசலில் இருக்கும், அதாவது உச்சப்பகுதியில் தான் உங்களோட என்ட்ரன்ஸ் இருக்குது அப்படின்னா பாருங்கள், இப்போ நீங்கள் வீட்டில் இன்ச்சு டேப் இருந்துன்னு வச்சுங்களேன், எடுத்து நீங்களே உங்களோட நிலவில் உள் அளவு, உள்கூடுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இப்படி இருக்கிறதுக்கும் இப்படி இருக்கிறதுக்கும் இந்த உள்ள கதவு வந்து இப்படி நிற்கும் பார்த்தீங்களா, இப்படி திறந்து இப்படி சாத்திரம்லங்க, இந்த உள்ள அளவில் இன்ச் டேப் வச்சு அளங்க. இதில் 30, 30.5, 31, 31.5 இப்படிலாம் இருந்ததுன்னு வச்சுங்களேன், முதல்ல 28 இந்த மாதிரிலாம் இருக்கும், 25 இப்படிலாம் இருக்கும். இந்த அளவுலாம் இருந்து அகலம் அப்படின்னா நீங்கள் வாழ்க்கையில் படாத பாடு பட்டுட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். பணம் காசுக்காக பெரிய போராட்டத்தில் இருக்கீங்கன்னு அர்த்தம். வெளியே தான் சும்மா பந்தாவாக ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, உள்ளுக்குள்ள வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கீங்கன்னு தான் அர்த்தம். சரிங்களா? இதுவே இந்த உள்கூட அளவு 32, 29, 26, அதுக்கப்புறம் 41, 42 இந்த மாதிரி அளவுகளில் இருக்குது அப்படின்னா சூப்பராக இருக்கீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ பாருங்கள், இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுதாங்க நம்ம அதிர்ஷ்ட காற்று வர்றதுக்கான வழி. இந்த அதிர்ஷ்ட காற்றை, வீட்டுக்குள்ளே வரக்கூடிய காற்றை எந்த அளவுக்கு அதை அதிர்ஷ்டமாக மாற்றணும் அப்படிங்கிற தீர்மானம் அந்த நிலவுக்கு தான் இருக்குது. இங்கே பாருங்கள், நிலவுங்கிறது சாதாரண நிலவு மட்டும் கிடையாது, அது வந்து மரம். மரம் அப்படின்னாலே அது குரு. குரு பார்க்க கோடி நன்மை. குரு தான் தனகாரகன் சொல்லுவாங்க, புத்திரகாரகன் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஜீவகாரகன் அவன் தான். உயிருக்கு அந்த எனர்ஜி கொடுக்கக்கூடிய, ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய, நம்ம உடம்பு நல்லா செழிப்பாக இருக்கிறதுக்கு உண்டான காரணமெல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா மெயின் வந்து குரு தான். சரிங்களா? பணம் நல்லா இருக்கணும்னாலும் சரி, புத்திரபாக்கியம் இருக்கணும்னு சொன்னாலும் சரி, நம்ம நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னாலும் சரி, குரு தான். சரிங்களா? அப்போ அவரை கரெக்டாக நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னாலே குரு பார்க்க கோடி நன்மை உங்களுக்கு உண்டு. சரி, இது பாருங்க, வாஸ்து அப்படிங்கிறது நமக்கு ஜாதகம் எந்த அளவுக்கு நமக்கு நன்மை தீமையை காமிச்சு கொடுக்குமோ அதை விட 100 மடங்கு பார்த்தோன்னா கண்டுபிடிக்கிறதுக்கு வாஸ்து தான். ஒரு வீட்டை பார்த்தாலே இந்த வீட்டில் இருக்கிறவங்க சூப்பராக இருப்பாங்க, இந்த வீட்டில் இருக்கிறவங்க சிரமப்பட்டு இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம். ஜாதகத்தினா எடுத்து பார்த்து, டேட்டு பார்த்து, டைம் பார்த்து, கிரகங்களெல்லாம் கணிச்சு, யார் வீடுலாம் எங்கே உட்காந்துருக்காங்க, என்ன திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, இதை தலை சுற்றி மூக்கு தொடர மாதிரி. ஆனால் வாஸ்துங்கிறது பார்த்தோன்னா முடிஞ்ச வரையும் நல்லபடியாக உட்கார வைக்கிறது. சரிங்களா? இங்கே பாருங்கள், ஒரு ஜாதகத்தில் உயிர் எடுக்கணுங்கிற ஒரு அமைப்பு இருந்தாலும் நீங்கள் கரெக்டான வாஸ்து வீட்டில் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் உயிர் போகாது. நீங்கள் வீட்டை விட்டு வாசலில் வந்து காலை வச்சா மட்டும்தான் காலன் வந்து உங்களை தூக்குவான். இப்படி தான் ஒரு படம் வந்துச்சு. இந்த கதை சம்மந்தப்பட்டது யார்? சந்தானம் நடித்த படம். அந்த வீட்டுக்குள்ளே வந்துடுவான். அவன் வீட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அவனை எதுவுமே பண்ணக்கூடாதுடா. அவன் வீட்டு வாசலில் வெளியில் காலை வைக்கிட்டுண்டா, வெளியே வந்துட்டான், அதுக்கப்புறம் அவன் என்ன வேணால் பண்ணலான்னு. இந்த கான்செப்ட் தான் அங்கே அந்த படமாகவும் எடுத்தாங்க. ஃபஸ்ட்டு தெலுங்கில் எடுத்தாங்க, அதுக்கப்புறம் அதை ரீமேக் பண்ணி தமிழில் எடுத்தாங்க. சரிங்களா? இது எதுக்காக சொல்கிறேன்னா, காலன் அப்படிங்கிறவன் வீட்டுக்குள்ளே வந்து உயிரை எடுக்க மாட்டான், சரியான வாஸ்து வீட்டுக்குள்ளே வரமாட்டான். ஏன்னா வாஸ்து பகவான் அப்படிங்கிறவர் எல்லாத்தையும் கண்ட்ரோலில் வச்சுருக்கிறவர். பஞ்சபூதம், நவகிரகம் எல்லாத்தையுமே கண்ட்ரோலில் வச்சுருக்கிறவர். அவரை கரெக்டாக பயன்படுத்துகிற எல்லாருமே கண்டிப்பாக நல்லா இருக்கலாம். சரிங்களா? இன்றைக்கி நிறைய பேர் நோயாளியாக இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா தவறான வாஸ்து வீட்டு அமைப்பு தான். தவறான அவங்க படுத்து தூங்குற இடத்துல இருக்கக்கூடிய பாதிப்பு தான். இதை கண்டுபிடிக்கக்கூடிய விஷயங்கள் தான் இங்கே இருக்கக்கூடிய இந்த பாருங்க, இந்த ஆரா ஸ்கேனர். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் இருக்கிறார் அந்த பக்கம், அவர் தான் வந்து அதை கண்டுபிடிச்சவர், மனமூர்த்தி ஐயான்னு சொல்லிட்டு. சரிங்களா? டாக்டர் அப்துல் கலாம் ஐயா கிட்ட அசிஸ்டண்டாக இருந்தவர். சரி, இது சார்ந்த, அதாவது வாஸ்துல மகா வாஸ்துன்னு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் நார்மல் வாஸ்துன்னு ஒன்று இருக்குது. இந்த நார்மல் வாஸ்துவாக இருந்தாலும் சரி, மகா வாஸ்துவாக இருந்தாலும் சரி, எல்லாமே அடிப்படையான பஞ்சபூதம், நவகிரகம் சம்மந்தப்பட்டது தான். இதை நம்ம குடியிருக்கக்கூடிய வீட்டை எந்த அளவுக்கு நம்ம சரியாக பயன்படுத்துகிறோமோ அது சார்ந்த நன்மைகள் கண்டிப்பாக நமக்கு நடக்கும். தவறாக நம்ம பயன்படுத்தினோம்னா அது சார்ந்த குடும்பத்தில் பாதிப்பு இருந்துட்டு தான் இருக்கும். இப்போ பாருங்கள், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா
இந்த சுகர் வந்து கால் கெட்டு போய் காலை வெட்டி எடுக்கிறது, அப்புறம் உயிர் போகிற அளவுக்கு புறையேறுறது, அப்புறம் கேன்சர் வந்து சாவுறது, ஹார்ட் அட்டாக் வர்றது, பயங்கரமான நோயெல்லாம் உருவாகிறதுக்கு எல்லாத்துக்கும் முக்கிய காரணமே என்னன்னு கேட்டிங்கன்னா, வாஸ்து அமைப்பு கெட்டு போனாதான் மனுஷனோட உடம்புக்குள்ள அது பெரிய பாதிப்பை தரும். இங்கே பாருங்க, ஜாதகத்தில் அதுக்கு உண்டான மாதிரி இங்கே நோய் வருங்கிற மாதிரி காட்டி கொடுக்கும். அது எப்போ வரணும்னு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே மனுஷன் செயல்படுவான். எண்ணங்கள் சிந்திக்கிறது, செயல்படுறது எல்லாம் வரும். அதுக்கு தகுந்த மாதிரி இடத்த வாங்குவான். அதுக்கு தகுந்த மாதிரி தப்பாகவே இடத்த வாங்கி தப்பாகவே வீடை கட்டி அந்த வீட்டில் குடி போய் கெட்டு போவான். இதை முடிஞ்ச வரைக்கும் ரெடி பண்ணுறதுக்கு முடியும். அதாவது விதியை மதியால் வெல்ல முடியும்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? அப்போ இந்த விதியை தெரிஞ்சு மதியை கரெக்டாக பயன்படுத்தி கரெக்டான வாஸ்து வீட்டில் குடியிருந்தா கண்டிப்பாக நல்லா இருக்கலாம். கொஞ்ச நாள் சேர்ந்து உயிரோடு இருக்கலாம். இந்த உலகத்தை நல்லபடியாக பார்த்துட்டு இருக்கலாம். குழந்தை குட்டியில நல்லபடியாக பார்த்துட்டு இருக்கலாம். இது தப்புற பட்சத்தில் தான் உடம்பு கெட்டு போகிறது, சீக்கிரம் போய் சேர்றது. ஜாதகத்தில் பார்த்து சொல்லுவாங்க, சார் உங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க அப்படிம்பாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே பொட்டுன்னு போயிடுவாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெயின் வாஸ்து குற்றம் அப்படிங்கிறது ஒன்று இருந்தே இருக்குது. இதில் சஞ்சித கர்மா, ஆகாமிய கர்மா, பிராப்த கர்மா அப்படின்னு சொல்லி ஒரு 3 கர்மா இருக்குது. இந்த கர்ம வினைகள் அடிப்படையில் தான் ஒரு மனுஷன் இயங்குவான். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ நீங்கள் யாரெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்களோ நீங்கள் எல்லாமே ஒரு அதிர்ஷ்டம் செஞ்சவங்க அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக உணரலாம். செக் பண்ணுங்கள், நீங்கள் இருக்கக்கூடிய வீடு எந்த அமைப்பில் இருக்குன்னு சொல்லிட்டு முடிஞ்ச வரையும் நல்ல ஒரு இடமா பார்த்து குடியிருங்க. கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருப்பீங்க. சரிங்களா? இது வரைக்கும் நீங்கள் இடமே வாங்கலை அப்படின்னா இனி வாங்கக்கூடிய இடம் கரெக்டான இடமா இருக்கும். நீங்கள் இடம் வாங்கிட்டீங்க, வீடு கட்டிட்டீங்க அப்படின்னா முடிஞ்ச வரையும் அதை ரெடி பண்ணுறதுக்கு உண்டான வழியை பார்த்து ரெடி பண்ணிட்டீங்கன்னா மிச்சம் இருக்கிற நாட்கள் வந்து கண்டிப்பாக இங்கே நல்லா இருக்கலாம். சரிங்களா? வாடகை வீட்டில் தான் இருக்கீங்க அப்படின்னா வீட்டை காலி பண்ணிட்டு போயிருங்க. வேறு வழியே கிடையாது. சரிங்களா? நல்ல வீட்டில் போயிருங்க. இப்போ நம்ம சென்னையில், ஹைதராபாத்தில், பெங்களூரில், மதுரையில், திண்டுக்கல்லில், இந்த மாதிரி தமிழ்நாட்டில் ஒவ்வொரு இடத்துல இருந்துமே சரிங்களா? இங்கே பொள்ளாச்சிக்குள்ளே நம்மளை வந்து தெரியாத ஆளே இல்லை. சரிங்களா? ஒரு வீடு 10 வீடு பார்த்து வச்சுருவாங்க. அப்பப்போ கூட்டிகிட்டு போயிடுவாங்க. சார் இந்த வீடு பார்க்கலாங்களா, அந்த வீடு பார்க்கலாங்களா, போய் பார்த்து சொல்லிட்டு வருவோம். இது லோக்கல்னு அப்படி. இது வெளியூர் அப்படிங்கும்போது என்ன கேட்டிங்கன்னா, ஒரு 4-5 வீடு பார்த்து வச்சுருங்க, ஒரு 7-8 வீடு பார்த்து வச்சுருங்க. எனக்கு முடிஞ்ச வரைக்கும் ஃபோட்டோவில் அனுப்புங்க, நான் நல்லா இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். நல்லா இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நேரில் வரேன், நான் வந்து செக் பண்ணுறேன். நல்லா இருக்காங்கிறது 100% பார்த்து செக் பண்ணிவிட்டு அந்த வீட்டில் எந்தெந்த மாதிரிலாம் எனர்ஜி இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் உங்களை கண் கூட உணர வைப்பேன் நான் அப்படின்னு சொல்லி காமிச்சு கொடுத்து தான் வருவோம். இதுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஜாதகம் மட்டும் கிடையாதுங்க, வாஸ்துலையும் முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு நம்ம கரெக்டாக நம்ம அமைச்சு வச்சுக்கிறோமோ, அதாவது ஒரு ஜாதகத்தில் ஒரு தசா புத்தி மோசமான அமைப்பில் இருந்து அவங்கள வந்து ஒரு மனுஷனை வந்து பாடாப்படுத்துது அப்படின்னா அதுக்கு உண்டான பரிகாரங்கள் நம்ம கோயிலில் போய் செஞ்சுட்டு இருப்போம், வழிபாடுகள் செஞ்சுட்டு இருப்போம். அதில் வந்து நம்மளை காப்பாற்றி கொடுத்துட்டு இருக்கோம். ஆனால் அங்கே காப்பாற்றி கொடுக்கறது தவறான வாஸ்து வீட்டில் உட்காந்துட்டு ஓட்டப்பானையில் சேர்த்துன மாதிரி ஆகிடும். பணங்காசை சேர்த்தி நம்ம பணம் நிறைக்கலாம் அப்படின்னு எடுத்து போட்டுகிட்டே இருந்தால் அது கீழே போயிட்டே இருக்கிற மாதிரி போயிட்டே இருக்கும். நீங்கள் குடியிருக்க வீட்டை நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் கரெக்டாக வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கைங்கிறது நல்லபடியாக இருக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் எந்த திசையில் இருக்கீங்கன்னு பாருங்கள், அந்த திசை சரியான அமைப்பில் இருக்கான்னு பாருங்கள், அந்த திசையில் உச்சப்பகுதியில் இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஏன்னா இங்கே பொள்ளாச்சிக்குள்ள நமக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் அரசு பணியில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறார். சரிங்களா? மாதம் வந்து 70 ரூபா 80 ரூபா கிட்ட என்னமோ வரும்னு நினைக்கிறேன் அவருக்கு. அவர் வீடு பார்த்திங்கன்னா அவங்க அப்பா கட்டின வீடு. போய் பார்க்குறோம், எங்கே ரொம்ப சரியில்லாத ஒரு அமைப்பு, அதாவது நீச்சல் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த அமைப்பில் என்ட்ரன்ஸ் வச்சு விட்ருக்காங்க. வீடும் பெருசாக கட்டி வச்சுருக்குறாங்க. இப்போ உள்ளே போய் பார்த்தா மாற்றுறதுக்கு உண்டான வாய்ப்பே இல்லை. இதில் போய் பார்த்தா அக்யூரேட்டாக இருக்குது, ட்ரூ நார்த்தில் இருக்குது. அந்த வீட்டை என்னைக்கு அவங்க வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணுறாங்களோ அன்னைக்கு தான் அவங்க நல்லா இருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி தொந்தரவு இருக்குன்னு தெரிஞ்சிட்டும் அதை அவங்களால செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க. விதி வலியுதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி எவ்வளோதான் ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டாலும் அதை மாற்றுறதுக்கு பிரபஞ்சம் வழி விட்டால் மட்டும்தான் அதை செய்யவும் முடியும்.
அப்படிங்கிறதையும் அங்கங்கே நாங்கள் பார்த்து பார்த்து உணர்ந்துட்டு தான் இருக்கேன் நான். இது இவ்வளோ தூரம் நம்ம வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு அளவுக்கு இந்த தகவல் சொல்லியிருக்கேன். இது வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைவருமே நல்லபடியாக இருக்கணும், சிறப்பாக இருக்கணும். வாழ்க்கை அப்படிங்கிறது நம்ம எவ்வளோ நாள் வாழ போகிறோம், எவ்வளோ வருஷம் இருக்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு என்ன வயசாச்சு, உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க, நீங்கள் அப்பா அம்மாவாக இருக்கீங்களா, இல்லை குழந்தையா இருக்கீங்களா, உங்களுக்கு இனிமேல் தான் கல்யாணம் ஆக போகுதா, இனிமேல் தான் குழந்தை பிறக்க போகுதா, ஆல்ரெடி உங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இருந்து பேரம்பேத்தியெல்லாம் இருக்கீங்களா அப்படின்னு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ரேஞ்சில் இருப்பீங்க இல்லைங்களா. அப்போது நீங்கள் இன்னும் மிச்சம் இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நீங்கள் சிறப்பாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்து கவனமாக இருந்துக்குங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். சரிங்களா? இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து நேயர்களுக்குமே என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்து மகிழ்கின்றேன். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.